என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று முழுமையாக என் பிள்ளை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி இந்த கருப்பன் இன்று உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடக்கிறது? உன்னை சுற்றி ஒரு உருவம் உன் பின்னால் சில காலமாகவே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த உருவம் என்னவாக இருக்கும் என்று இந்த கருப்பனுக்கு ஏற்பட்ட சந்தேகம் இன்று எனக்கு தீர்ந்தது. உன்னை பின்தொடர்ந்து வந்த இந்த உருவத்தை நான் கண்டு கொண்டேன். அது மட்டுமல்லாமல் இதை கண்ட இந்த கருப்பனுக்கே பேரதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது என்ன உருவம் என்று நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கருப்பா, நீ இது போன்ற விஷயங்களை எல்லாமும் என்னிடம் சொல்லாமல் மறைக்கலாமே, எதற்காக என்னை பயமுறுத்துகிறாய் என்று கேட்கலாம். என் குழந்தையே, வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு யதார்த்தங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று எப்பொழுதும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். காரணமில்லாமல் எதையாவது நினைத்து கொண்டும் எதையாவது யோசித்து கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து வருந்த வேண்டாம். உனக்காகவே நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரங்களில் உன்னை சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை உனக்கு நான் தெளிவாக வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். ஏனென்றால் என் பிள்ளை, இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உனக்கு நிறைய இருக்கிறது. இதிலிருந்து என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 1000 இருக்கிறது. உன்னோடு துணை இருக்கும் இந்த கருப்பன் உனக்கு எப்பொழுதும் எதையுமே உணர்த்திட வேண்டிய காலம் இது. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசித்தது எல்லாமும் போதும். உன் அப்பன் தான் அறிந்து கொண்ட விஷயங்களை எல்லாமும் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்பதில் நான் எப்பொழுதும் தெளிவாகத்தான் இருக்கின்றேன். என்னை குழப்ப நீ முயற்சி செய்யாதே. இதையெல்லாமும் சொல்லாமல் விட்டுவிட்டோமானால் என் பிள்ளை மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் நீ தாங்கி நிற்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் இந்த வாழ்க்கையின் ரகசியங்களை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. உனக்கானவை ஒவ்வொன்றும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக கணித்துவிட முடியாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் அல்லவா? இனி உன்னோடு நான் எப்பொழுதும் துணை இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன் வெற்றி ஒன்றை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும். உன் அப்பன் கருப்பன் வெற்றியை மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடியது தோல்வியாக இருந்தாலும் அதை நான் என்னவென்று எடுத்துச் சொல்லி விடுவேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் கட்டாயமாக உனக்கு உணர்த்தி விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லி புரிய வைக்கும் நேரம் இது. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ வருந்திவிட வேண்டிய அவசியம் என்பது உனக்கில்லை. இது காலமும் நீ கடந்து வந்ததை எல்லாமும் நினைத்து இனி ஒரு காலமும் நீ வருந்த வேண்டாம். இப்பொழுது நடப்பதை நான் உனக்கு சொன்னால் இதை நீ எப்பொழுதும் உனதாக்கி விடுவாய் என்பதனால்தான். நடப்பது நல்லதோ கெட்டதோ என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ உனதாக்கி விட்டால் அது போதும். உன்னை தேடி வரும் துன்பங்களை எல்லாமும் கடந்து நீ எல்லாவற்றிலும் பல நன்மைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளையினுடைய மனது எதையும் யோசித்து இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்காதே.
உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை என்றுமே நான் உனக்கென சொல்லிக் கொடுப்பதை நீ விட்டுவிடக்கூடாது. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நேரத்திலும் என் பிள்ளை, நீ சரியான ஒன்றை நிறைவாக பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே இரு. உன்னுடைய தேவைகள் என்னவோ, உன்னுடைய வாழ்க்கை என்னவோ, அதை எல்லாமும் கருப்பன் உனக்கு கொடுப்பேன். இதை நான் பலமுறை உனக்கு உத்திரவாதத்தோடு சொல்லி இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் என்னவென்று உனக்கு நிச்சயமாக சொல்லி இருக்கின்றேன். இதையெல்லாமும் தாண்டி என் பிள்ளை, நீ என்னவாக வாழப் போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்துவிடப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். சரி, எல்லாமும் ஒருபுறம் இருக்க, உன் பின்னாலேயே உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒரு உருவம் என்னவென்று நிச்சயமாக நான் காண ஆசைப்பட்டேன். ஏன் தெரியுமா? நீ உனக்கு யாரும் இல்லை என்று தெய்வத்திடம் சொல்லி புலம்புகிறாய். ஒரு கஷ்டம் வந்தவுடன் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி புலம்புகிறாய். உனக்கென எதுவுமே நன்மைகளாகவே நடக்கவில்லை என்று சொல்லி நீ மனம் பதறுகிறாய். யாரையும் நம்ப முடியவில்லை இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் பிள்ளை நீ கண்கலங்கி நிற்கிறாய். இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலும் நீ மனமுடைந்து நிற்கிறாய். இதையெல்லாமும் கேட்கின்ற இந்த கருப்பனுக்கு நிச்சயமாக தன் மனதும் வலிக்கத்தான் செய்யும் அல்லவா? அப்படி என்ன நடந்து விட்டது இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில்? எதற்காக ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த பிள்ளை புலம்பிக் கொண்டிருக்கிறது என்று தெய்வமும் அதனை என்னவென்று உற்று நோக்கி பார்க்கத்தானே முயற்சி செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை, இந்த கருப்பனும் உன்னை தொடர ஆரம்பித்து விட்டேன். ஆனால் நான் தொடர ஆரம்பித்ததற்கு என்ன காரணம்? என் பிள்ளைக்கு யாரும் இல்லை என்பது தானே முழுக்க முழுக்க முதன்மையான காரணம். அப்படி இருக்கும் பொழுது நான் உன் பின்னால் வருவதற்கு முன்பாகவே எனக்கு முன்னால் ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். எனக்கு முன்னால் ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு சில நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். என் குழந்தையே, உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற ஒருவர் உனக்கு தீய விஷயங்களை செய்து கொண்டிருந்தார்களே, ஆனால் இந்த கருப்பன் ஒரு பொழுதும் உனக்கு அதனை நான் சொல்லி இருக்க மாட்டேன். இந்த கருப்பன் ஒரு பொழுதும் அதனை உன்னிடம் வந்து சொல்லிக்கொண்டு உன்னை தீர்வு காண சொல்லி இருக்க மாட்டேன். ஏறக்குறைய அவர்களை தீர்த்து கட்டிவிட்ட பிறகுதான் உன்னிடத்தில் நான் பேச வந்து அந்த விஷயத்தை சொல்லி இருப்பேன். ஆனால் இது நல்லதை நடத்துவதற்காக ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வருகிறார் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் சத்தியமான உண்மை. இது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை. இதனை நீ இன்றே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் கடந்து ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் பிள்ளை நீ சரியானதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் அல்லவா? உனக்கென நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? கருப்பனுக்கு உன் மீது இருக்கின்ற அன்புதான் இது போன்ற செய்திகளை எல்லாமும் இன்று உன்னிடத்தில் என்னை கொண்டு வந்து சேர்க்கச் சொல்லி இருக்கின்றது. நல்லது நடக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பும் நேரங்களில் உனக்கான நல்ல விஷயங்களை நான் அடையாளப்படுத்தி கொடுத்து விட்டேன். ஆனால் என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைவாயல்லவா? உனக்கான நன்மைகளை நான் நடத்தி விட்டேன். ஆனால் என் குழந்தை நிச்சயமாக நீ சந்தோஷம் அடைவாயல்லவா? அதைத்தான் உனக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். அதைத்தான் உனக்கு
நான் எப்பொழுதும் சொல்ல நினைக்கின்றேன். இது போன்ற நேரங்களும் சூழ்நிலைகளும் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் நீ கவனத்தில் கொண்டு உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிச்சயமாக நீ சரியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க உன் வசமாக்கிக் கொண்டும் தெளிவுபடுத்தி கொண்டும் இருக்க வேண்டும். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை என்பதனை முதலில் உணர்ந்து கொள். உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். இவை எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனினுடைய அன்பு வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா? கருப்பனின் அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அதற்கான உண்மையான எண்ணங்களோடும் நீ நடந்து கொள்ள வேண்டும். உண்மையான சிந்தனைகளையும் உனக்குள் நீ வைத்திருக்க வேண்டும். அதாவது அப்பன் என்ன சொல்கிறேன் புரிகிறதா? தெய்வத்திற்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் உன் கருப்பன் சொல்கின்றேன். அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும். இனி ஒவ்வொன்றிலும் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாமும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு நடத்துவதில் நிச்சயமாக நீ வெற்றியையும் பெறுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் உனக்காக என்னவெல்லாமும் எடுத்துச் சொல்ல நினைத்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கான தேவைகளை எல்லாமும் நான் எப்பொழுதும் உனக்கென புரிய வைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் மாற்றங்களை நீ எப்பொழுதும் ஒன்றன் பின் ஒன்றாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் முழு புரிதலோடு இருந்து கொண்டிரு. ஆமாம், கருப்பனுக்கு வேறு வேலை இல்லை, யாராவது பின்தொடர்கிறார் முன் செல்கிறார் என்று சொல்லி கொண்டிருப்பார் என்று நீ விளையாட்டுத்தனமாக நினைப்பாயானால் அது உன்னுடைய இஷ்டம். கருப்பனை நம்பாமல் செல்வதும் அது உன்னுடைய இஷ்டம். ஆனால் கருப்பன் உனக்கு சொல்ல வருகின்ற விஷயத்தை நிச்சயமாக நான் சரியாக உனக்கு சொல்லிவிடுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ ஒருபோதும் நினைத்து கலங்கக்கூடாது. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நான் பல நல்ல தருணங்களை தருகிறேன் அல்லவா? ஆனால் நான் தருவதற்கு முன்பாகவே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல தருணம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஒருவரிடமிருந்து கொடுத்திருக்கிறது. உன்னை பின்தொடர்ந்து ஒருவர் வருகிறார், அதுவும் ஒரு பெண் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பெண் உன்னை தொடர்ந்து வருவதற்கு முழுக்க முழுக்க காரணம் சிவபெருமான். சிவபெருமானினுடைய ஆணைக்கிணங்க இந்த பெண் உன்னை தொடர்ந்து வருகிறாள் என்பதுதான் உண்மை. அதுவும் எந்த காரணத்திற்காக என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். என் தங்கமே, உனக்காக இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ தெய்வத்திடம் வைக்கின்ற உன்னுடைய முறையீட்டை பொறுத்து உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. நீ சிவனிடம் வைத்த ஒரு வேண்டுதலுக்கு சிவபெருமானினுடைய அன்போடு உன்னை ஒருவர் தேடி வருகிறார் என்பதுதான் உண்மை. அவரினுடைய அன்பை கொண்டு உனக்கு ஒருவர் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நடத்துகிறார் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டது போல சிவபெருமானினுடைய அருளோடு உன்னை தேடி வருகின்ற இவர் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு வகித்து கொண்டிருக்கின்றார். இவர் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்றார். என் குழந்தையே, யாரென்று நீ உணர வேண்டிய காலம் இது. எல்லா நிலையிலும்
இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. நான் இருக்கிறேன் அல்லவா? கருப்பன் சொல்வதை கவனமாக கேள். என் குழந்தையே, சிவபெருமானினுடைய ரூபமானவள் அந்த வராகி. சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணை உடையவள் அந்த வராகி தேவி. அவரினுடைய 3ஆம் பிறையை தன் தலையில் சூடியவள் அந்த வராகி. அதாவது வராகி தேவியானவள் சிவபெருமானினுடைய கட்டளைக்கு இணங்க சிவராத்திரியிலும் பிரதோஷத்திலும் அவரிடத்தில் நீ வைத்த வேண்டுதலை உனக்கு நடத்தி கொடுக்க ஏற்கனவே பணித்து விட்டார். அதனால் வராகி தேவியானவள் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இவர் இப்பொழுது மட்டுமல்ல, பல காலமாகவே உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால் இன்று நான் இந்த கருப்பன் உனக்காக வந்து நின்ற இந்த நேரம், இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டதனால் அதை உடனடியாக உனக்கு சொல்லிவிட ஓடோடி வந்து விட்டேன். எத்தனையோ தெய்வங்கள் உனக்கு துணை இருந்தாலும் சிவபெருமானினுடைய ரூபமான இந்த வராகி தேவி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்களுக்கு முடிவு கட்ட நினைக்கிறாள் என்றால் நிச்சயமாக இதனை நீ விட்டுவிட முடியாதல்லவா? இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் யார் வாழ்க்கையிலும் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாதல்லவா? உனக்கு கிடைக்கும் இந்த காலம், இதை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை நீ அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு, நான் வருகின்ற பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்ல தீர்வுகள் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சொன்னது உனக்கு புரிந்து விட்டதல்லவா? உன் பின்னால் வராகி தேவி வந்து கொண்டிருக்கின்றாள். இன்று நீ எந்த சூழ்நிலையில் அவளை கண்டாலும் விட்டு விடாதே. அவளினுடைய வார்த்தைகள் உன் கண்களில் பட்டது என்றால் சிவபெருமானினுடைய அம்சமானவள் உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த தருணத்திலும் எந்த ஒரு தவறுகளையும் செய்து விடாதே. உனக்காக தெய்வம் அனுப்பி இருக்கின்ற ஒரு தெய்வம் அல்லவா? இந்த பூமியில் இருக்கின்ற பல தீமைகளுக்கு முடிவு கட்டி இந்த பூலோகத்தை காப்பாற்றும் பொறுப்பை பெற்றவள் அல்லவா அந்த வராகி. இன்று அவளினுடைய உதவியால் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை என் பிள்ளை எந்த காலத்திலும் நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கான தேவைகளை எல்லாம் உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதில் முழு கவனத்தோடு இருந்து கொண்டிரு. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இது உனக்கும் தெய்வத்திற்கும் இடையில் இருக்கின்ற பந்தம். அதனால் கிடைத்த இந்த வாழ்க்கை, அதை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதில் நீ முழு கவனமாக இருந்து விட்டாலே அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது இனி நிச்சயமாக உனக்கு புரிய வந்துவிடும். இந்த கருப்பன் உனக்கு துணையிருந்து எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையை இனி நிரந்தரமாக உன் வசமாக்கிவிடும் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருப்பது உனக்கு புரிந்தால் சரி. இனி எதுவுமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் காலம் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி இந்த கருப்பன் துணையிருந்து ஒவ்வொன்றையும் சொல்வது இது மட்டுமல்ல. உன்னை பின்தொடர்ந்து வந்த இந்த வராகி தேவியை கண்ட எனக்கு அதிர்ச்சி இருக்கத்தானே செய்யும். நமக்கு முன்னாலேயே ஒரு பெண் தெய்வம் இவர்களுக்கு துணையாக இருக்கிறது. அதுவும் சிவபெருமானினுடைய அம்சமானவள், இந்த பூலோகத்தையே காத்து நின்றவள் என்பதில் நான் அதிர்ச்சி அடையத்தான் செய்வேன். உன்னுடைய அன்பும் நம்பிக்கையும் தெய்வத்தின் மீது இருக்கிறது. அதை ஒருபோதும் விட்டு விடாதே.
உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.